சென்னையில் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சென்னை மண்டலம் சார்பாக சென்னை மண்டல ஆயத்த மாநாடு இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் தங்களின் 23 ஆண்டுகால கோரிக்கையான பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க கோரி கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர். இதற்கான சென்னை மண்டல ஆயத்த மாநாடு இன்று சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள உழைக்கும் மக்கள் மாமன்றத்தில் நடைபெற்றது. டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 23 ஆண்டு காலமாக பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 28ஆம் தேதி முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் சார்பாக இன்று முடிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து டாஸ்மாக் பணியாளர்கள் தினம்தோறும் எதிர்கொள்ளும் பணி சுமை மற்றும் பணி பாதுகாப்பின்மை, காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் மூலம் மேலும் பணி சுமையை அதிகரிப்பதாகவும், மது பிரியர்களால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்தும் அரசுக்கு எடுத்துரைக்கவும், 23 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றவும் அரசுக்கு கோரிக்கை வைத்து இந்த கால வரையற்ற வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளனர். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விற்பனையாளர் தொழிற்சங்கத்தின் சட்ட ஆலோசகர் மற்றும் கௌரவ தலைவர் பாரதி கலந்து கொண்டனர். மற்றும் LLF, CITU, பாட்டாளி தொழிற்சங்கம், பார்வர்ட் பிளாக் விற்பனையாளர் சங்கம், டாஸ்மாக் மேற்பார்வையாளர் சங்கம், நாம் தமிழர் சங்கம் என 23 சங்கங்களை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் வேண்டும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 5 நிமிடம் கூட பேசிருக்கிறாங்க. இருந்தாலும் முக்கியமான விஷயத்தை பேசியது 5 நிமிஷத்துல முடிச்சுக்கிடுறேன். கூட 1-2 நிமிடம் இருந்தாலும் அவன் பிளாக் மார்க் ஆகும். அவன் ஆரம்பத்துல மிரட்டி தான் ஆமாம், கடைசியில் அவன் தான் அடிபடிஞ்சு போகணும். அது எங்க இருக்கா? நம்மளோட துணிச்சல்ல இருக்கு. ஒருத்தர் துணிஞ்சு நில்லுங்க. போராட்டம் நம்ம போனா நம்ம மேல ஏதாவது ஆக்ஷன் எடுப்பானா, நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது பிளாக் வருமானு யோசிக்காதீங்க. ரெண்டாவது யாரும் அடிச்சா நம்மளே போகணும், நம்மளே வாபஸ் வாங்கிக்கணும், நம்மளே வந்துடணும். EB நம்ம கட்டுறோம், ஒயிட் வாஷ் நம்ம பண்றோம், ஃப்ரிட்ஜ் நம்ம வாங்கி போடுறோம், கிளீன் நம்ம தான் பண்ணிக்கிறோம். இது மாதிரி எல்லா இதுவும் நாங்க தான் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு காலமும் ஏற்றுக்க முடியாது. நம்ம காலமுறை ஊதியம் கொண்டு நம்ம எங்களுக்கு முழுமையாக அளிக்கப்பட வேண்டும் அமைச்சர்கிட்ட நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கேரளா போன்ற நமக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பதை நாம் உறுதியோடு செயல்பட வேண்டும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் சிஸ்டத்தில் பேஸ் அட்டெண்டன்ஸ் மூலமா நம்மளை அட்டெண்டன்ஸ் கொண்டு வராங்க. எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா 9 பேர் வேலை செய்யறோம். இந்த டாஸ்மாக் ஊழியர்களின் பிரச்சனை இன்று வரை முடிந்தபாடில்லை. இந்த டாஸ்மாக் ஊழியம் கழுத்தை நெருக்கின்ற பிரச்சனை வந்துவிட்ட பிறகும் இன்னும் இந்த அரசாங்கமும் நம் துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டாரா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. கூட்ட நேரங்களில் அந்த கடைகளில் நெரிசலாக இருந்தால் காவல்துறை மூலம் அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப நான் டாஸ்மாக் நிர்வாகத்தை கேட்கிறேன், இல்ல தமிழக அரசை கேட்கிறேன், இந்த கடைகள்ல கூட்டம் வர்றத நிக்க வைக்கிறதுக்கு எந்த கடைக்கு முன்னாடி நீ பேரிகார்டு வச்சிருக்கிற? அன்பானவர்களே, இந்த கூட்டத்தில் இத்தனை பேர் திரண்டு இருக்கிறோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் தான் வேணும், காலமுறை ஊதியம் தான் வேணும் அப்படின்னு இந்த அரசு ஒரு 3-4 நாட்களாக நாங்க 4 மணிக்கு, 2 மணிக்கு, 6 மணிக்கு இப்படி போயிட்டு வந்துட்டே இருக்கிறோம். ரொம்ப நீண்ட அப்படி செஞ்சிருந்தா கூட ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சட்டப்பூர்வமான அறிவிப்பை கொடுத்து இந்த வேலை நிறுத்தத்தை தொழிலாளர் துறைக்கு, அரசு துறைக்கு அறிவித்து இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை துவங்கிட்டோம். நாடையில் அதனுடைய தொழிற்சங்கங்களுடைய தலைவர்கள் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள். எனவே 28ஆம் தேதி நடைபெறுகிற போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். அரசு கோரிக்கைகளை பரிசீலிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நாங்களும் எங்களுடைய தலைவர் ஏஐடிசியினுடைய தலைவர் வழிகாட்டுதலின்படி 2 தினங்களுக்கு முன்னால் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை நாங்களும் கொடுத்திருக்கிறோம். சட்டமன்ற பேரவையில்
ஒரு உறுப்பினர் பிரச்சனை கிளப்பும் போது நம்முடைய மதுவிலக்குத்துறை அமைச்சர் சில தகவல்களை சொல்லிட்டு வெளியில வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது 24ஆம் தேதி தொழிற்சங்கங்களை சந்திச்சு பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ தொழிற்சங்கங்களுக்கு எந்த அறிவிப்பும் வரும். தமிழ்நாட்டில் பல துறைகள்லையும் வந்து தனியார் மயம் தான் இருக்கு. அதே நேரத்தில் நிரந்தர தன்மையற்ற வேலைகளில் தான் எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப வருஷம் நிறைய பேர் இருக்காங்க. இதில் குறிப்பாக இந்த பியூரோக்ராட்ஸினுடைய வேலை ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தப்பி தவறி பணியேந்திரன்ற கோரிக்கை எடுத்துக்காதீங்க, பணியேந்திரம் கொடுத்துறாதீங்க. நீ கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க கேட்பாங்க. ஒரு துறை கொடுத்தா இன்னொரு துறை கேட்பாங்க, இன்னொரு துறை கொடுத்தா கடைசி வரைக்கும் அவனை கொத்தடிமையா வச்சுக்கலான்றதுதான் இந்த IAS அதிகாரிகளுடைய நடவடிக்கை.